தமிழ்நாட்டில் வரப்போகிற தேர்தலில் நம்ம யாருக்கு வந்து வாக்களித்தா நல்லாயிருக்கும்? திமுகக்கா? அண்டா கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க, மகளிர் உதவித்தொகை வந்து 1000 ரூபா வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இத்தனை காலங்களாக. அப்புறம் வேறு கட்சி என்ன இருக்குது? அதிமுக. அவங்களும் இவங்களுக்கு கொஞ்சம் கூட சலிச்சவங்க கிடையாது. அவங்களும் அண்டா கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகை நாங்கள் 2000 ரூபாவை வந்து கொடுக்குறோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு மட்டும் இப்போ பஸ் விட்டால் போதும், நாங்கள் ஆண்களுக்கு சேர்த்து வந்து ஃப்ரீ பஸ்ஸாக வந்து இலவசமாக விட போகிறோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சியில் வந்து இருக்காங்க. இவங்க 2 பேருமே கூட்டணி கட்சியில் இருக்காங்க. இவங்களோட ஆட்சிகளும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். சரி, மாறா வேற ஒரு கட்சியை வந்து தேர்ந்தெடுப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தாவேக்கா. விஜய் அவர்கள் வந்துட்டு இவங்க 2 பேத்துக்குமே வந்து எகென்ஸ்டாக தான் வந்து ஆட்சி வந்து செய்ய போகிறாரு. இலவசத்தை வந்து முற்றிலுமாக வந்து ஒழிக்க போகிறாரு. சர்க்கார் படத்துலேயே வந்து இலவச பொருட்களை வந்துட்டு எரித்து பயங்கரமான காட்சிகள்லாம் வந்து வச்சுருந்தாரு. கண்டிப்பாக இவருக்கு எதிராக தான் வந்து அரசியல் பண்ணுவார்னு பார்த்தா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் உங்களை 2 பேத்துக்கு கொஞ்சம் கூட சலிச்சவங்க கிடையாதுடா, நீங்கள் அண்டா குண்டா கொடுத்தா நானும் வந்து அண்டா குண்டா கொடுப்பேன்டா, அது கூட வந்து பூஸ்ட் டப்பாவும் சேர்த்து வந்து கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துருக்காங்க. எப்படா டிவிக்கில் இருக்க தொண்டர்கள் வந்துட்டு மரத்து மேலேயும் கரண்ட் கம்பத்து மேலேயும் ஏறாங்கன்னு இப்போ தான் வந்து புரியுது. பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் டிவிகே எனர்ஜி இப்போ தான் தெரிஞ்சுது. இவர் வந்துட்டு இந்த 2 கட்சிக்கு ஒரு மாற்று கட்சியாக வருவார்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கட்சிக்கு ஒரு கட்சியை தான் வந்து நிற்கிறாரு தவிர இவர் ஒருபோதும் மாற்று கட்சியாக வந்து வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்து யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சி இந்த 3 கட்சிக்குமே தனித்துவமாக வந்து நிற்கிது. இலவசத்தை வந்து முற்றிலுமாகவே ஒழிக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இலவச பொருட்கள் வந்து கொடுக்க மாட்டோம், இலவச பொருட்கள் வாங்க வேண்டிய ஏழ்மை வறுமை நிலைமையிலிருந்து எங்கள் மக்களை வந்து மீட்டு எடுப்பணும் வந்து சொல்கிறாங்க. ஓட்டுக்கு வந்து நாங்கள் வந்து காசு கொடுக்க மாட்டோம், அண்டா கொடுக்க மாட்டோம், குண்டா கொடுக்க மாட்டோம், இவங்கள மாதிரி எந்த ஒரு பொருட்களும் கொடுக்க மாட்டோம். மாறா நாங்கள் வந்து என்ன இலவசமாக கொடுப்போம்னு வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி வந்து இலவசமாக வந்து கொடுப்போம், குடிக்க தண்ணி வந்து இலவசமாக வந்து கொடுப்போம், எல்லாத்துக்கும் வந்து மருத்துவத்தை வந்து இலவசமாக வந்து கொடுப்போம்னு வந்து ஒரு கட்சி வந்து தனிச்சு நிற்கிது. இதில் எந்த கட்சி வந்து தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?